தென்னை மரம் 1, இந்த பக்கம் 2, அங்கே 3. உள்ளே இங்கே 3 நட்டுருக்குறாரு. தண்ணி பாய்ச்சிட்டு போயிருக்காரு பாருங்க செடிங்களுக்கு. ஆஃபீஸ் கிளம்பிட்டார் மாமா. இது காராமணியா? எனக்கு என்ன காயின்னு தெரில, வந்ததுனா தான் தெரியும். நல்லா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு தோட்டம் பாருங்க. இது ஒரு மாமரம். இது சப்போட்டா மரம் பாருங்க. இங்கே உள்ள ஒன்று இது இருக்குது, கொய்யா பாருங்க. கொய்யா விட்டுருக்குல்ல. தண்ணிலாம் நல்லா பாய்ச்சி விட்ருக்காரு. டேப் இங்கே இருக்கிற மாதிரி இருக்குது, ஏதோ பைப் லைனு. அப்படியே அது பாட்டுன்னு வந்துட்டுருக்க வேண்டியதான். இங்கே பாருங்கள், இவர் இப்போ தான் கொலை விடுறாரு. பூ இருக்குது பார்த்தீங்களா, வாழைப்பூ. இதோ இங்கே ஒருத்தர் பாருங்க, அழகாக இருக்குதுல பார்க்கறதுக்கு. பாருங்க, இதெல்லாம் இதே மாதிரி இந்த லீஃப் ஒன்று திறந்து அப்படியே வரும். வந்துட்டு லாஸ்ட்டாக அதுக்கு தேவையான பழம் வந்ததும் பூ தனியாக தொங்கிடும். அதுக்கும் காய்க்கும் பூக்கும் தனியாக கேப் வரும். அப்போ தான் நம்ம பூவை பறிச்சிடணும். இல்லாட்டா இது மாதிரி உதிர்ந்துடும். இலையெல்லாம் உதிர்ந்து பூவெல்லாம் கொட்ட ஆரம்பிக்கும். நம்ம சமைச்சு சாப்பிட்லாம் இல்லை வாழைப்பூ. மாடி இங்கே பாருங்க, கால் விட்டுட்டேன் அதுக்குள்ள. எங்கள் அக்கா இதாக இருக்க எடுத்துகிட்டு வர சொன்னான். என்னது அந்த செப்பலை பிஞ்சிக்கிச்சு. கருவேப்பிலி அறுத்துட்டு வாடினா என்னாடி இத்தனை நாளைக்கு ஆளை காணோன்னு போகிறான் என்ன. இதுதான் வழி. நம்ம உள்ளே போக போகிறோம் இப்போ வீட்டுக்கு. கார்டன்லேருந்து வெளியில் போகிறோம். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு.